கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நம்முடைய இருதயத்தை திறந்து அவருக்கு காத்திருப்போம். இந்த மாதத்திற்கு ஆண்டவர் நமக்கு தந்த அவருடைய வார்த்தை 89ஆம் சங்கீதம் 28ஆம் வசனம். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். என் உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் தாவீதை ராஜாவாகத்தான் அழைத்தார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காகத்தான் அவனை கொண்டு வந்தார். ஆனால் தாவீது கர்த்தருக்கு முன்பாக நடந்து கொண்ட அந்த விதம் அவனோடு கூட அவரை உடன்படிக்கை பண்ண வைத்தது. கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலையும் நம்முடைய விசுவாசத்தை நிரூபித்து காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அவர் மேல் வைத்திருக்கிற பக்தியையும், அவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தையும், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பையும் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தாவீது அப்படி நடந்து கொண்டதுனால ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஏற்கனவே சொன்னேன், அவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்பது அவருடைய முன் தீர்மானம் கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக அவன் நடந்து கொண்ட விதம், அவன் எடுத்த முடிவுகள், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய ஆசைகள், ஸ்தோத்திரம், ஆண்டவரை அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அந்த உடன்படிக்கையில ஸ்தோத்திரம் நான் சொன்னேன், நான் உறுதிப்படுத்துவேங்கிறார் கர்த்தர். கிருபையையும் காப்பேன், அவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்படும், பத்திரப்படுத்தப்படும். அது இன்னுமே 3 அர்த்தங்களை உங்களுக்கு சொன்னேன். அந்த உடன்படிக்கை தோற்று போவது இல்லை, அந்த உடன்படிக்கை முடிந்து போவதில்லை, அந்த உடன்படிக்கையினால் நாம் ஒருவரும் கைவிடப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் அவனோடு கூட செய்த அந்த உடன்படிக்கை, அதிலிருந்த செய்தி என்ன? 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். 12ஆம் வசனத்தில் வாசித்தோம், அவன் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த உடன்படிக்கையிலிருந்து செய்தி அவ்வளவுதான். உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுவார். தாவீதை பார்த்து சொன்னார், உனக்கு வீட்டை கட்டுவார், உன் குமாரனுக்கு சிங்காசனத்தை அவர் நிலைப்படுத்துவார், உன் சந்ததிக்கு, உன் தலைமுறைக்கு அந்த ராஜாசனம் என்றென்றைக்கு இருக்கும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? தாம் தெரிந்தெடுக்கிற மனிதர்களுக்கு, தாம் தெரிந்து கொள்ளுகிற மக்களுக்கு ஆண்டவர் அப்படிதான் ஆண்டவர் நன்மை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? அழைக்கிற எந்த மனுஷனும் அவனை அழைத்து, அவனை ஆசீர்வதித்து, அவனை கொஞ்ச காலம் சந்தோஷமா வைத்து விட்டு அப்படியே போகிற தெய்வம் அல்ல அவர். ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டாரானால் அவன் மாத்திரமல்ல, அவன் மூலமாய் அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அவன் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். அவன்தானா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிறகு ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கும் உன் சந்ததிக்கும் அந்த தேசத்தை தருவேன். நம்மவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் தருவேன், சொல்லுங்க பார்க்கலாம், உன் சந்ததிக்கும் தருவேன். நீங்க அதை அப்படித்தான் நம்பணும். எனக்கு தருகிறார், என்னை கொண்டு என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்.
என் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னவோ என்ன தெரிந்தெடுத்து என்ன உடைச்சு என்ன உருவாக்குகிறார், என்னை வணைகிறார். இதெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமே. என் வாழ்க்கையில சில நேரங்கள்ல கஷ்டமா இருந்தாலும், சில நேரங்கள்ல அது தாங்கிக் கொள்ள முடியாத சிற்சையா இருந்தாலும், அல்லேலூயா, அதன் மூலம் வருகிற ஆசீர்வாதம் என்னோடு நின்று போகிறது இல்லை, என் தலைமுறையையும் அது தொடர்ந்து பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க அப்படித்தான் அதை ஸ்தோத்திரம் நம்ப வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ ஆண்டவர் அவர் பண்ணின உடன்படிக்கையின் 3 செய்தியை உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். முதலாவது செய்தி என்ன? கர்த்தர் உனக்கு ஒரு, சொல்லுங்க சத்தமா, வீட்டை கட்டுவார். 12வது வசனத்துல என்ன வாசித்தோம்? உன் குமாரனுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்துவேன். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 3வது, அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? சரி, இப்போ ஆண்டவர் சொன்ன 3 காரியங்கள்ல முதல் செய்தி யாருக்கானது? சொல்லுங்க சத்தமா. தாவீதுக்கானது. கொஞ்சம் கவனம் வைத்து நீங்க என்ன கொஞ்சம் விசாரிக்கணும், இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதல் செய்தி யாருக்கானது? தாவீதுக்கானது. என்ன சொன்னார்? கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆமாந்தானா? உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிறகு அவன் குமாரனுக்கு ஒன்றை செய்வார், அவன் சந்ததிக்கு ஒன்றை செய்வார். இப்ப அதுல எந்த குழப்பமும் கிடையாது தாவீதுக்கு. சரிதானா? என் பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்வார் என்கிறது அவனுக்கு தெரியுது, என் தலைமுறைகளுக்கு என்ன செய்வாருங்கிறது அவனுக்கு தெரியுது. அதே நேரத்தில் எனக்கு ஒன்று செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அம்மாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்படி சொன்ன போது தாவீது ஆண்டவர் தனக்கு கட்ட போகிற அந்த வீட்டை குறித்து, இந்த வீடு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத இவன் டிசைட் பண்றான். நல்லா கவனிங்க. நல்லா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் தான் வீடு கட்டுறார். வீடு நான் என்னங்கிறது பிறகு சொல்றேன். ஆண்டவர் தான் செய்ய போகிறார். ஆனா ஆண்டவர் தரப்போகிற இந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தாவீது இங்க டிசைன் பண்றார். என்ன டிசைன் பண்றாருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிதானா? உங்க மனதில் இந்த காலை நேரத்தில் நான் வைக்க விரும்புகிற விஷயம் என்னன்னா, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? தேவன் கட்டுகிற குடும்பம், தேவன் கட்டுகிற வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா? என் வீடு எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசியுடைய ஆசை எப்படி இருக்கணும்? உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியலையே, நான் எப்படி ஆசைப்படணும்னு கூட தெரியல எனக்கு அப்படின்னு ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா, தாவீதுக்கு இருந்த ஆசையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவனுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னு சொன்னது யாரு? ஆண்டவர் தான் சொன்னார். கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஆண்டவர் ஒன்றை செய்தால் அது ரொம்ப சிறப்பானதா இருக்கும், மேன்மையானதா இருக்கும், நன்மையானதா இருக்கும் அப்படின்னு தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமாவா இல்லையா? அவர் ஒன்றை தந்தால் அது அப்படி இருக்கும். அதனாலதான் ஸ்தோத்திரம், இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், சொல்லி முடிங்க, சொல்லுங்க, அது பரிபூரணப்படவும் வந்தேன். புரியுதா உங்களுக்கு? அது பரிபூரணப்படவும் வந்தேன். முழுமை அடையணும், அது சம்பூரணமுள்ளதா மாறணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை தருவதற்கு சில நேரங்கள்ல தாமதப்படுத்தலாம், நம்மளை காத்திருக்க வைக்கலாம், நம்மளை இன்னும் ஆயத்தப்படுத்தலாம்.
ஆனா அவர் தரும்போது அது எப்படித்தான் இருக்கும்? நிறைவானதாக இருக்கும். ஆமாவா இல்லையா? பூரணமுள்ளதா இருக்கும். யாரும் செய்ய முடியாததா இருக்கும். யாரும் தர முடியாததா இருக்கும். ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார், கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அது நிச்சயமா எப்படித்தான் இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். நான் நினைச்சதை விட நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் சொல்லுங்க மிகவும் அதிகமாய். அப்படிதான் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் அதிகமாய் அவர் அப்படிதான் தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கேட்கிறதை மட்டும் தருகிறவர் அல்ல இயேசு. நீங்கள் ஜெபிக்கிறதை மட்டும் தருகிறவர் அல்ல. நீங்கள் ஜெபித்திருக்க மாட்டீங்க. இன்னும் ஒரு படி தாண்டி சொல்றேன், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை தருவார். ஆமென். யாக்கோபு சொன்னா, உன்னை பார்ப்பேன், உன்னை பார்ப்பேன் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. யோசேப்பு 2 பிள்ளைகளையும் கூட்டு வந்து நிக்கிறான். அவன் சொன்னான், நீ உயிரோட இருக்கியா செத்து போயிட்டியான்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை பார்ப்பேன்னு கூட நினைச்சு பார்க்கல. ஆனா கர்த்தர் யாரை பார்க்க வைக்கிறாரு? அடுத்த சந்ததியை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. அடுத்த தலைமுறைகளை பார்க்க வைக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாதுங்க. ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய கிருபையை, அவர் செய்கிற பராக்கிரம செயலை நீங்க குறைத்து மதிப்பிடாதீங்க. மனுஷீக சிந்தையோடு ஒப்பிடாதீங்க. அதை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் ஒன்றை செய்தால் எப்படிதான் செய்வார்? நன்மையாக தான் செய்வார். சங்கீதம் 23:6 வாசிக்கிறோம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க நன்மையும் கிருபையும் தொடரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரிதானா? ஆமா. இப்ப இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும்போது, இப்படி தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும்போது, தாவீதுக்கு ஒரு ஆசை, கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கணும்? சரி, இப்போ அதற்காக அவன் ஜெபித்த 3 ஜெபங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துக்கொள்ளுங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம். 2 சாமுவேலின் புஸ்தகம். அதுலதான் உங்களுக்கு செய்தி, அந்த உடன்படிக்கையின் செய்தி அங்கேயும் இருக்கிறது. அதனால உங்களுக்கு அதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 26ஆம் வசனத்தை பாருங்கள். அதிலே கடைசி பகுதி கீழே பாருங்க. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. முதல் ஜெபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னார்னா செஞ்சுட்டு போறாருங்க அப்படின்னு போகல. அவர் சொன்னார்னா கட்டாயம் செய்வார், அவர் செய்யற நேரத்துல செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு விடல. நான் சொல்றதை நீங்க எல்லா ஆமென் விசுவாச பிள்ளைகளும் நீங்க கேட்கணும். ஸ்தோத்திரம். நீங்க விரும்பணும். ஆண்டவரே, தாவீது விரும்பினா, ஒருவேளை எங்களுக்கு தெரியல, நாங்க இப்படித்தான் எங்க குடும்பம், எங்க வீடு இப்படித்தான் இருக்கணும், நாங்க இவ்வளவு காலம் சிந்திக்காம இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க எங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாவீதோடு கூட நாங்களும் சேர்ந்து கொள்ளுகிறோம். எங்கள் வீடு இப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? உமது அடியானாகிய தாவீதின் வீடு, சொல்லுங்க பார்க்கலாம், உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. அல்லேலூயா. ஒரு முறை இந்த ஜெபத்தை சொல்லிடலாமா? தாவீதின் வீடுங்கிறதுக்கு பதிலா உங்க பேரை போட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் சொல்றீங்களா? உமது அடியானாகிய அமுதனுடைய வீடு உமக்கு முன்பாக சொல்லுங்க நிலை நிற்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிலை நிற்பதாக, நிலை நிற்பதாக. சரி, இப்ப வீடு அப்படின்னு சொல்லும்போது என்ன? கட்டிடமா? நம்ம கட்டி வைத்திருக்கிற கட்டிடமா? இல்லை. ஸ்தோத்திரம். வீடுங்கிறது என்ன? அதில் இருக்கிற மனுஷர்கள். ஆமாவா? இப்ப சகோதரிகளா இருந்தா உங்க வீடுன்னா எதுதான் சொல்லுங்க? உங்க கணவன், உங்க பிள்ளைகள், அப்படிதானா? ஸ்தோத்திரம். புருஷன்மார்களா இருந்தா யாரெல்லாம் சொல்லுங்க? உங்க வீடுங்கிறது எதெல்லாம்? உங்க மனைவி, உங்களுடைய பிள்ளைகள்,
உங்களுடைய ஐஸ்வர்யங்கள், உங்களுடைய சம்பாத்தியம், உங்களுடைய மிருக ஜீவன்கள், உங்களுடைய வாகனம், ஆமாவா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லாம் சேர்ந்துதான் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க மறுபடியும், வீடு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கட்டடங்களுக்கும் கல்லுக்கும் அல்ல தேவன், அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவன். ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையதுன்னு சொல்லுகிறவர் அவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறணும். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னா, தாவீதுடைய வீடுங்கிறது என்ன? எதெல்லாம் அதில் அடங்கும்? அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சிங்காசனம், அவனுக்கு கர்த்தர் வெற்றி, அவனுக்கு தருகிற மேன்மை, அவனுக்கு தருகிற ஐஸ்வர்யம், அப்படிதானா, அவனுக்கு உண்டாயிருக்கிற சம்பத்துகள், இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுங்க, வீடு. இப்போ ஆண்டவர் இவைகளை தரும்போது இவைகள் எப்படி இருக்கணுமா? உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. ஆமாவா இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஸ்தோத்திரம். இதை நாளாகமத்தில் வாசிக்கும் போது இங்க திருப்ப வேண்டாம், அங்க சொல்லப்பட்டிருக்கும் அவைகள் நிலைவரப்பட்டிருப்பதாக அப்படின்னு ஜெபம் பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னுமே அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலைத்திருப்பதாக. அதான் அதோடைய அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். நிலைத்திருப்பதாக. மறுபடியும் சொல்லுங்க, நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. ஏன் இப்படி ஜெபித்தார்? ஏன் இப்படி ஜெபித்தார்? நல்ல கவனிங்க. தாவீது ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஒரு காரியத்தை அவன் ஜெபிக்கிறான் அல்லது முடிவெடுக்கிறான், அவன் தீர்மானிக்கிறான், சரிதானா, அவன் ஆசைப்படுறான் அப்படின்னா, அவன் வாழ்ந்த காலத்துல எதையெல்லாம் பார்த்தானோ அவைகளை வச்சுதான் என்ன பண்ணிருப்பான், அவன் முடிவெடுத்திருப்பான். இப்ப நான் உங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். ஏன் இப்படி சொல்லுகிறான்? ஆண்டவரே, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் உங்களுக்கு முன்னாடி நிலைச்சிருக்கட்டும். ஆண்டவரே, நிலைச்சிருக்கட்டும், நிலை நிற்கட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு அவைகளை பிடுங்கி போட பார்க்கிறான். சத்துரு என்னுடைய குடும்பத்துக்கு நஷ்டத்தை உண்டாக்க பார்க்கிறான். என் சுதந்திரத்தையும் கர்த்தர் தருகிற நன்மைகளையும் என் குடும்பத்திலிருந்து பிசாசு பிடுங்கி போட பார்க்கிறான். அதனால நீர் என் குடும்பத்தை நிலை நிறுத்தணும், அது நிலைத்திருக்கணும். ஆமென். அது நிலை நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? தாவீது 2 பெரிய மனுஷர்களை பார்த்து வாழ்ந்து வந்தவன். 2 பெரிய மனுஷர்களை பார்த்து வாழ்ந்து வந்தான். யாரை பார்த்து வாழ்ந்து வந்தான் அப்படின்னா, சாமுவேலை பார்த்து வாழ்ந்தவன் அவன். 2வது சவுலை பார்த்து வாழ்ந்தவன். சாமுவேலையும் பார்த்திருக்கிறான், சவுலையும் பார்த்திருக்கிறான். சாமுவேல் யார்? சாமுவேல் மேல் தேவன் 3 விதமான அபிஷேகத்தை வைத்திருந்தார். 1, அவன் ஆசாரியன். 2வது அவன் தீர்க்கதரிசி. 3வது ஒரு கிங் மேக்கர். அவன் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிறவன். சவுல் அவன் அபிஷேகம் பண்ணான், தாவீது அவன் அபிஷேகம் பண்ணான். ஆமாவா இல்லையா? ஒரு கிங் மேக்கர், முப்பரிமாண புருஷன் அவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு பாருங்க. அவனுடைய சரித்திரத்தின் ஆரம்ப காலம்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நீங்க 1 சாமுவேல் 3:20 வாசிப்பீங்கன்னா அங்க எழுதப்பட்டிருக்கும், சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள இடங்களில் எல்லாம் அது விளங்கினது அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லாருக்கும் விளங்கினது. தாவீது யாருதான்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்பொழுது அவன் வளர்ந்து வருகிறான், அவனுக்கு பிள்ளைகள் வராங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் சாமுவேலின் குடும்பத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. சாமுவேலின் குடும்பத்துக்கு ஒரு முடிவு உண்டாகிறது. வந்து சொன்னாங்க, உங்க பிள்ளைகள்லாம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், அவெல்லாம் எவனும் சரியில்லை, அதனால நீரும், உமக்கும் வயசாயிடுச்சு, நீரும் ஒதுக்கிக்கிறோம், உங்க பிள்ளைகளும் வேண்டாம், எங்களுக்கு வேறே ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். சாமுவேலுடைய அவனுடைய வீடு, அவனுடைய வீடு, அவனுக்கு பிறகு யார் தான் இருந்திருக்கணும்? பிள்ளைகள். ஆனா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, வேண்டாம். உங்களுக்கு புரியுதா?
தாவீது என்ன ஆசைப்படுறாரு? ஆண்டவரே, நீர் என்ன பண்ண சிங்காசனத்துல வைத்திருக்கிறீர், என்னை வெற்றி அடைய செய்திருக்கிறீர், எனக்கு முன்பாக சத்துருக்கள் முறிந்தோடி போறாங்க, எல்லாம் ஓகே. இது எல்லாம் என் காலத்தோடு நடந்து முடிந்து என் குடும்பம் அதை அனுபவிக்காம போயிடக்கூடாது. அந்த வெற்றிகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மேன்மையை, அந்த சுதந்திரத்தை என் பிள்ளைகளை அனுபவிக்காம போயிடக்கூடாது ஆண்டவரே, என் சந்ததி அனுபவிக்காம போயிடக்கூடாது. அதனால இன்றைக்கு நீர் எனக்கு தருகிற இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையா நிலைச்சு நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீர் தருகிற வெற்றியா இருக்கட்டும், நீர் தருகிற மேன்மையா இருக்கட்டும், நீர் தருகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாம் ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நிலை நிற்பதாக. ஆமென், நிலை நிற்கட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இப்போ சாமுவேலோட குடும்பம் ஒரு கட்டத்துல முடிஞ்சு போச்சு. அவங்க பிள்ளைகளை கர்த்தர் தலையெடுக்க விடலை. சாமுவேலுடைய சரித்திரம் முடிஞ்சு அடுத்து அந்த இடத்த உடனே ரீப்ளேஸ் பண்ணிட்டார். யாரு? சவுல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, சவுலுடைய குடும்பம் என்னாச்சு? சவுலுடைய குடும்பம் என்னாச்சு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சவுல் மரித்து போனா அவனுடைய குமாரன் சிங்காசனத்தில் இருந்திருக்கணும். ஆனா பரிதாபம், யோனத்தானும் செத்து போனான். சரி, யோனத்தான் செத்து போயிட்டான். சவுலுடைய பேரன் என்ன பண்ணிருக்கணும்? யோனத்தானுக்கு பிள்ளைகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. அப்போ மகன் ஆளுகை செய்யல, பேரனாவது என்ன பண்ணிருக்கணும்? சிங்காசனத்தை. அதானங்க முறை, அதான முறை. இப்ப அந்த பேரனும் இப்ப முடவனா இருக்கிறான். அவன் பேரு மேவி போசேத். அவனும் சிங்காசனத்துக்கு வரல. நீங்க 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். சவுலுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. வாசிங்க பார்க்கலாம். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனாங்க. ஒரு கட்டத்துல சவுலின் குடும்பத்துல தேடி பிடிக்க வேண்டி இருக்குது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல திருப்ப வேண்டாம். அங்க வந்து தாவீது கேட்கிறாரு, நான் சவுலின் குடும்பத்துக்கு யாருக்காவது தயை செய்வதற்கு யாராவது இருக்கானப்பா மிஞ்சி? அதான் சொல்றாங்க, 2 காலம் முடமான ஒரு பையன் இருக்கான். சரி, அவனை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா தேசத்தை? இல்லை. தாவீது ஏன் ஜெபம் பண்றாரு? அவர் காலத்துல பார்த்த சில மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்தது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாடத்தை படிக்கணுங்கிறதுக்காகவே சில மனுஷங்களை நமக்கு முன்னாடி கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. நீங்க அவங்கள சும்மா அப்படியே கடந்து போயிடக்கூடாது. நீங்க அவர்கள் வாழ்க்கையில் அவங்க அனுபவித்த அனுபவங்கள் என்ன, அவர்களுக்கு வந்த வெற்றி என்ன, அவர்கள் அடைந்த தோல்வி என்ன, அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன, அதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அப்படி இருப்போமானால் அவர்களுக்கு வந்தது கட்டாயம் நமக்கு என்ன செய்யும்? சொல்லுங்க சத்தமா, வரதான் செய்யும். அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்ம பாடங்களை படிச்சுக்கிறோம். தாவீது அதெல்லாம் பார்த்தான். சவுலின் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு, சாமுவேலின் குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் சவுலின் குடும்பமும் நிலை நிக்கல, சாமுவேலின் குடும்பமும் நிலை நிக்கல. அதனால ஆண்டவரே, நீர் வீடு தருவேன்னு சொல்லியிருக்கிறீர், வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீர், நீர் கர்த்தர் கட்டாயம் செய்வீர். நீர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. நீர் நிச்சயமாய் நன்மையானதை செய்வீர், அது எனக்கு தெரியும். ஆனாலும் என் பங்குக்கு நான் கேட்கிறேன், நீர் தருகிற, நீர் கட்டுகிற அந்த வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. அல்லேலூயா, நிலை நிற்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. பிசாசு குடும்பங்களுக்கு எதிரி. ஆதாமும் ஏவாளும் சேர்ந்தே பிரயாணப்பட்டாங்க ஏதேன் தோட்டத்துல. இருந்தது என்னவோ 2 பேர் தான். அந்த 2 பேரும் ஸ்தோத்திரம், அவர்களுக்குள் இருந்த அந்த கொஞ்ச கேப்பை பயன்படுத்தி ஆதாமுடைய கருத்துக்கு மாறாய் செயல்பட வைத்தான் ஏவாளை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆதாம் தன்னுடைய போதனைகளால, தன்னுடைய கருத்துக்களால ஏவாளை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பான். ஏவாள் சொல்லியிருப்பா, நைஸா பேச ஆரம்பிச்சிருப்பா. அம்மாவா இல்லையா? நைஸா என்ன பண்ணிருப்பா, பேச்ச ஆரம்பிச்சிருப்பா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆடி மாசம் வந்துருச்சு என்னங்க அப்படின்னு பேசுவோம்ல. அது போல ஸ்தோத்திரம், அந்த பழம் கொஞ்சம் நல்லா இருக்கு என்னங்க ஏன்னு இருப்பான். எதை வேணாலும் பேசு, அதை பேசாத. ஏன்? எதை வேணாலும் சாப்பிடு, அதை சாப்பிடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கொஞ்சம் டயர்ட்ல தூங்கிட்டான் ஆதாம். இந்த அம்மாவுக்கு தூக்கம் வரல, வழக்கம் போல தூங்குறவா அன்னைக்கு தூங்கல. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அப்படியே போவோமே. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றதுமா இருந்துச்சு. நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுதான் புசிக்கவே இல்லை. எப்படி புசித்ததுக்கு அது ஏற்றதா இருந்திருக்கும் இல்லையா? அதோடைய ருசியை கண் வழியா கடத்துறான் பிசாசு. ஆமாவா இல்லையா? அதோட ருசியை கண் வழியா என்ன செய்யறான்? கடத்துறான். அதான் நடந்திருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்றேன், நம்முடைய குடும்பங்களுக்கு பிசாசு பெரிய எதிரியா இருக்கிறான். குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருந்தா அது அவனுக்கு பிடிக்காது. குடும்பங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அது அவனுக்கு பிடிக்காது. குடும்பங்கள் ஒருமனப்பட்டு ஊழியம் செய்தால் அது அவனுக்கு பிடிக்காது. இது அவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே பிரிவினைகளையும், குடும்பங்களிலே வருத்தங்களையும், சண்டைகளையும் எப்படியாவது புகுத்தி அந்த ஒரு மனதையும், அந்த ஒரே மனக்கட்டையும் உடைத்து விட போராடுகிறான். கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலதான் தாவீது ஜெபம் பண்றார். உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக சொல்லுங்க நிலை நிற்பதாக, நிலை நிற்பதாக, நிலைத்திருப்பதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் அது என்னை விட்டு பிடுங்கப்படக்கூடாது. ஆமென். என் குடும்பத்தை விட்டு பிடுங்கப்படக்கூடாது, என் பிள்ளைகளை விட்டு பிடுங்கப்படக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நம்ம அப்படித்தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய கரம் என் வீட்டை ஆளுகை செய்யணும், உம்முடைய பிரசன்னம் என் வீட்டை ஆளுகை செய்யணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஒரு சீசன்ல நல்லா இருந்து இன்னொரு சீசன்ல நஷ்டப்பட்டு போகிறது இருக்கக்கூடாது. உங்களோட சொல்லியிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் சில குடும்பங்களை சொல்லுவோம், அவங்க அப்பா காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவங்க தாத்தா காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா, இப்ப என்னங்க இப்ப தலைகீழா மாறி போச்சுங்க. அப்படி இல்லை. கர்த்தர் ஒன்றை தருவார், அது நன்மையானதாக இருக்கும், மேன்மையானதாக இருக்கும், உச்சிதமானதாக இருக்கும். ஆண்டவர் சொன்னார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படித்தான் செய்வார். இப்ப தாவீதோட ஜெபம், ஆண்டவரே நீர் அப்படி உன்னதமானதை தருவீர், உச்சிதமானதை தருவீர், மேன்மையானதை தருவீர். நீர் தருகிற அந்த ஆசீர்வாதம், அல்லேலூயா, நீர் தருகிற அந்த வீடு, நீர் தருகிற அந்த மேன்மை, நீர் தருகிற அந்த ஐஸ்வர்யம், நீர் தருகிற அந்த வெற்றி வாழ்க்கை உமக்கு முன்பாக நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, ஆமென். நிலைத்திருக்கணும், நிலை நிற்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது பாதியிலேயே பிடுங்கப்படக்கூடாது, அது பாதியிலேயே என்னை விட்டு பறிக்கப்படக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் நம்ம நடத்தணும். நீங்க அப்படித்தான் ஜெபம் பண்ணணும், நீங்க அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இப்படிதான் வசனத்துல வாசிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தர் கட்ட விரும்புகிற வீடு முதலாவது எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நிலை நிற்கணும். சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை என்ன? நிலைத்திருக்கணும். சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை தராருன்னா அந்த நன்மை காலாகாலத்துக்கு உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும். ஆமாவா? ஒரு வெற்றியை தருகிறாருன்னா, ஒரு உயர்வை தருகிறாருன்னா, உங்களுக்கு ஒரு வாகனத்தை தருகிறார், வீடு வாசல்களை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவைகள் தலைமுறை தலைமுறையா தொடரும், தலைமுறை தலைமுறையா தொடரணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
ஆண்டவர் உங்களை உருவாக்கி இந்த விசுவாச பாதையில உங்களை உடைச்சி உங்களை ஜெபிக்க வச்சு நீங்க கண்ணீர் சிந்தி பெறுகிற ஆசீர்வாதங்கள் பாதியிலே போயிடக்கூடாது. என்னை சேர்த்து கொண்டுதான் சொல்றேன். ஆமாவா? பாதியிலே போயிடக்கூடாது, அனாமத்தா போயிடக்கூடாது, அனாவசியமா போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் கண்ணீர் சிந்தி பெற்றிருக்கிற இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதம் நாளைக்கு என் புள்ள அதை சந்தோஷமா அனுபவிக்கணும். ஆமாவா? என் தலைமுறைகள் அதை சந்தோஷமா அனுபவிக்கணும், என் சந்ததிகள் அதை சந்தோஷமா அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி விரும்புங்க, அப்படி விரும்புங்க. உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. இரண்டாவது ஜெபம் இதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. முதல் ஜெபம் என்ன? அதை நிலைப்படுத்தும். அம்மாவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது அவனுடைய ஜெபம் என்ன? என்னுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய வீடு, நான் வீடுனா என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு தாவீது ஜெபம் பண்றாருங்க. உமக்கு முன்பாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உம்முடைய பார்வையில இருக்கணும். ஆமாவா இல்லையா? இன்னும் சுருக்கமா சொல்றேன், என்னுடைய குடும்பம் உமக்கு முன்பாக எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்தார். உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் எப்பவுமே வழக்கமா ஓடி போய் அவருடைய கரத்தை பிடித்து வரவேற்கிறவர்கள் இன்னைக்கு ஓடி போய் ஒளிந்து கொண்டார்களாம். ஆமாவா இல்லையா? ஒளிந்து கொண்டார்கள். தேவனுக்கு முன்பாய் ஒளிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக மறைந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப நீங்க அல்லேலூயா இப்படித்தான் விரும்பணும். ஆண்டவரே, என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும் அப்படின்னா உம்முடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்தில் இருக்கணும். நம்மவா இல்லையா? உம்முடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதுதான் உமக்கு முன்பாக இருக்கணுங்கிறதோடைய அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்முடைய குடும்பம் இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தின் வெளிச்சத்துக்குள்ள இருக்கணும் இல்லையா? அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடி மறைத்து கொண்டு வாழக்கூடாது. ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அந்த வசனத்தை போடுங்க தம்பி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்படுகிறார். ஏசாயா 29ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஏசாயா 29 அதுல 13ஆம் வசனத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவர் சொல்லுகிறத பாருங்க. இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுகிறார் பாருங்க. அம்மாவா? தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேருகிறார்கள். வாயினால எப்படி சேருவாங்க? கொஞ்சம் சொல்லுங்க. அவரை துதிக்கிறது, அவரை நல்லா பாடுறது, அம்மாவா இல்லையா? நல்ல மகிமைப்படுத்துறது, நல்ல ஸ்தோத்திரம் பண்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உத்து கவனிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ எதை பார்க்கிறார்? அவர்கள் வாயினால் என்னிடத்திலே சேருகிறார்கள். எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் ஆமென் அல்லேலூயா, அப்படிதானா? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இதெல்லாம் இருக்குது. இருதயமோ சொல்லுங்க, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம், சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது, டீச்சிங்ஸா இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுறா, சரி சரி பயப்படுறேன், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லா இருக்குல்ல, இது ஆர்டிபிஷியலா வர்றது. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். இது இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகத்துவத்தை பார்த்து, அவருடைய வல்லமையை பார்த்து அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால நான் என்ன பண்றேன், பயப்படுறேன், அவ்வளவுதான். என் மனசுக்குள்ள அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? எனக்கு முன்பாக இரு அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்பா, உன் வாய் ஒரு மாதிரி இருக்கு, உன் மனசு வேற மாதிரி இருக்கு. ரைட்? உன் வாய் ஒண்ணு செய்யுது, உன் மனசு இன்னொன்னு யோசிக்குது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தை பாருங்க. எசேக்கியேல் 33 அதுல 31ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார். கவனிங்க, இது என்ன சம்பவம்னா, எசேக்கியேல் வந்து யாருன்னா தீர்க்கதரிசி. 2வது சிறையிருப்பின் காலத்துல தீர்க்கதரிசியை கொண்டு போகப்பட்டவர். இப்ப அவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி வேணும்னா, அவங்களுக்கு ஊழியம் செய்யணும்னா யார் தான் இருக்காங்க? இப்போ எசேக்கியேல் தான் இருக்காரு. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது சொல்லணும்னா யார் மூலமா தான் கர்த்தர் சொல்லுகிறாரு? அங்கே எசேக்கியேல் மூலம். அதனால என்ன நடக்கும்னா, நீங்க அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தெரியும், இஸ்ரவேலின் மூப்பர்கள் அடிக்கடி வந்து எசேக்கியேலுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிடுவாங்க. எப்பா, நாங்க அதை செய்யலான் இருக்கோம், கர்த்தர் என்ன சொல்றாரு கொஞ்சம் கேட்டு சொல்லு. புரியுதா? கர்த்தர் என்ன சொல்றாரு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லப்பா நீ, அப்படி சொல்லி அப்படி கேட்பாங்க. இப்ப ஆண்டவர் வந்து அதை கவனிக்கிறாங்க. உனக்கு முன்னாடி வந்து ஜனங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க? என் ஜனம் போல் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆமாவா? உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை சொல்லுங்க கேட்கிறார்கள். பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க? என் ஜனங்கள் போலனா அது பக்தியா இருக்கிறது போல, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது போல, உத்தமமா இருக்கிறது போல, நீதியா இருக்கிறது போல அப்படி இருக்காங்க. நீ சொல்லப்பா, கர்த்தர் என்ன சொல்றான்னு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் அப்படின்னு அவங்க கேட்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பற்றி போகிறது. தாவீது ஜெபம் பண்றான், என் குடும்பம், என் வீடு உமக்கு முன்னாடி இருக்கணும், உமக்கு முன்பாக இருக்கணும், உங்க பார்வையில இருக்கணும். உங்க பார்வையில ஒளிந்து கொண்டு, உங்க பார்வையில மறைந்து கொண்டு என் குடும்பம் இருக்கக்கூடாது. உம்முடைய பார்வைக்கு தூரமா இருக்கக்கூடாது. நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணணும். அம்மாவா இல்லையா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்றோம்னா நம்ம ஜெபத்துல ஒரு உண்மை இருக்கணும். ஆமா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். நல்ல சொல்லுவோம், மனசு வேற ஒன்று ஓடிட்டு இருக்கும். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். முடிக்கல அந்த வசனத்தை. இப்படி தொழுது கொள்ள, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படித்தான் அதை நினைக்கணும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாராம். புரியுதா உங்களுக்கு? அவருடைய விருப்பம் அதுதான். ஆவியோடும் உண்மையோடும். இல்லையா? நம்முடைய ஜெபத்துல ஒரு உண்மை இருக்கணும், நம்முடைய உபவாசத்துல ஒரு உண்மை இருக்கணும். ஆமாவா இல்லையா? உபவாசம்னு முடிவு பண்ணிட்டோம்னா உபவாசம் தான், அதை எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு உபவாசம்னா அந்த உபவாசத்துல உண்மையா இருங்க. ஜெபம்னா ஜெபத்துல உண்மையா இருங்க. ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரம் ஜெபம், கொஞ்ச நேரம் போனு, கொஞ்ச நேரம் ரீல்ஸு, கொஞ்ச நேரம் யூடியூப், கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்குறேன் பாஸ்டர் யூடியூப்ல. வேண்டாம்.
வேண்டாம். உண்மையா இருங்க, கடவுளுக்கு முன்னாடி இருங்க. நீங்க வெளியில பார்க்கறது ரொம்ப பார்க்க ஜெப வீரர் போல, ஜெப வீராங்கனை போல அப்படி இருந்து கொண்டு நீங்க உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாட்டா அது ரொம்ப ஆபத்து. அது ரொம்ப ஆபத்து. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புரியுதா உங்களுக்கு? நம்ம பிரதிஷ்டையில ஒரு உண்மை இருக்கணும். ஒரு விஷயத்தை தீர்மானிச்சிட்டீங்கன்னா அந்த தீர்மானத்தை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நீங்க பிரதிஷ்டைன்னு வந்துட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரதிஷ்டைனா என்ன? யாருடைய கட்டாயமும் இல்லாமல், அப்படிதானா, யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் நமக்கு சொந்தமானதை தேவனுக்கென்று விட்டு விடுவது. வெரி சிம்பிளா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. தேவனுக்கென்று விட்டு விடுவது. 3 பேர் கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வந்தாங்க. குடிக்கலான்னு கொண்டு போனா யோசிச்சு பார்க்குறான், உயிரை பணையம் வச்சுல போயிட்டு தண்ணியை கொண்டு வந்திருக்கான், அதனால நான் குடிக்க மாட்டேன். இதை கொண்டு வர்ற வரைக்கும் இந்த கிணற்றின் தண்ணீர் மேல அவனுக்கு அவ்வளோ ஆசை. இப்ப கொண்டு வந்தாச்சு. இப்ப யோசிச்சான், இந்த தண்ணியை குடிக்கிறது ஒண்ணு, அந்த 3 பேருடைய ரத்தத்தை குடிக்கிறது ஒண்ணுன்னு சொல்லி, ஸ்தோத்திரம், அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். எனக்கு உரியதுதான், எனக்கு சொந்தமானது தான், அது வேண்டாம். என்னை யாரும் கட்டாயப்படுத்தல. இதுதான் பிரதிஷ்டை. உங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து வேண்டுமானாலும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுல உண்மையா இருங்க. நம்முடைய வீட்டிலே ரகசிய பாவங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு விருப்பமில்லாத மற்ற எந்த விக்கிரகத்தை அடுத்த காரியங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட கூடாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்னாடி இருக்கணும் நம்முடைய வீடு, இல்லையா? சபை வரும்போது ஒன்றும், சொந்தக்காரங்க வரும்போது இன்னொரு காட்சியும் அங்க காணப்படக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொந்தக்காரங்களுக்காக ஒரு காட்சி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க பாஸ்டர், மித்ததை நாங்க பார்த்துக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும் நம்முடைய வீடு, ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரகசிய சடங்குகள் இருக்கக்கூடாது. உபாகமம் 7:26 கர்த்தர் சொன்னார், தீட்டானது ஒன்றும் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. தீட்டானது ஒன்றும் என்ன செய்யக்கூடாது? உன் வீட்டுல இருக்கக்கூடாது. அவைகளை நீ சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. ஞாபகத்துக்காக வச்சுக்கிடுறங்க அந்த போட்டோவை, ஞாபகத்துக்காக வச்சுக்கிடுறோம் அந்த குத்து விளக்க, ஞாபகத்துக்காக வச்சுக்கிடுறோம். சொல்றாரு, சாபத்துக்குள்ளாகாதபடிக்கு அருவருப்பானது உன் வீட்டுக்குள்ள கொண்டு போகாத. தாவீது ஜெபம் பண்றான், என் வீடு உமக்கு முன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேயாசியை பார்த்து எலிசா கேட்டார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனத்துல எலிசா காணிக்க வேணான்ட்டார் நாகமான்ட்ட இருந்து. ஆனா கேயாசி நினைச்சான், கொஞ்சம் பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கான் எந்த அம்மாவா, அவன் கொண்டாந்து காணிக்க வச்சுட்டு நிக்கிறான். வந்திருக்கிறது யாரு? சீரியாவுடைய பெரிய சேனாதிபதி அவன், நாகமான். அவன் கொண்டு வர காணிக்க வேணான்ட்டானே, அதனால நான் போய் என்ன பண்ண போறேன், வாங்கிக்கிட்ட போறேன்ட்டு சொல்லிட்டு போயிருப்பான், இல்லையா? ஸ்தோத்திரம். ஐயா ப்ளீஸ் ஒரு கொஞ்ச நேரத்தை வந்துடுறேன். அவன் நினைச்சான் எலிசாவுக்கு தெரியாது எங்க போறோம் அப்படின்னு. நடந்தெல்லாம் போகல, பிடிச்சான் ஓட்டம். ஓடி போய், இல்லையா? ஸ்தோத்திரம். மாற்று வஸ்திரத்தை வெள்ளி காசையும் வாங்கி அப்படியே வந்து ஒளிச்சு வச்சுட்டு, அதை மறைச்சு வச்சுட்டு ரொம்ப பவ்யமா வந்து நிற்கிறான். சொல்லப்பட்டிருக்கா, தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். இப்ப எலிசா கேட்கிறாரு, கேயாசியே எங்கே இருந்து வந்தாய்? எங்க போனார்லாம் கிடையாது, எங்கே இருந்து வந்தாய்? புரியுதா? அவன் என்ன சொன்னா சொல்லுங்க? உமது அடியான், சொல்லுங்க, எங்கேயும் போகலையா, இங்கதான் பக்கத்துல தான் இருந்தேன், நான் எங்கேயும் போகலையே.
அடுத்த வசனம், அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது, நான் வரல, ஆனா என் மனம் உன்னோடு கூட வந்துச்சே இல்லையா? என் மனம் உன்னோடு கூட வந்துச்சு, என் ஆவி உன் கூட வந்துச்சு இல்லையா? அதுதான் சொல்லுகிறாங்க. எங்க போனா, எங்க இருந்து வந்தா? நீ எங்கிட்ட மறைக்கலாம் பண்ணி, நீ எங்கிட்ட மறைக்க. அனனியாவும் சப்பீராவும் தங்களுடைய ஒரு பங்கு அந்த வீதத்தை மறைச்சு வச்சுட்டு பேதுருவிடத்துல போய் சொன்னார்கள். அவன் சொன்னான், மனுஷனிடத்துல அல்ல, பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னான். நடந்தது என்ன? 2 பேரும் செத்து போனான். கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருங்க, கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படையா இருங்கள், கர்த்தருக்கு முன்பாக ஒளிவு மறைவு இல்லாமல் இருங்கள். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒளிவு மறைவு இல்லாமல் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அதுல ஒரு வஞ்சகம் இருக்கக்கூடாது, அதுல ஒரு கபடத்தனம் இருக்கக்கூடாது, அதுல ஒரு கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படையா இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை தரும்போது சந்தோஷமா அனுபவிங்க. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. மனுஷன் அதை பார்க்கறதுனாலவோ கேள்விப்படுறதுனாலயோ அல்லது சபையார் அதை என்ன நடந்துற போகுது? உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். 3வது சொல்லி முடிச்சிடறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே 29ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி, கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. முதலாவது சொன்னேன், அந்த வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும். 2வது, அந்த வீடு உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். 3வது, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீடு நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறார்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு வீட்டை தருவீர், அந்த வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால தான் நிரம்பி இருக்கணும். ஏன் இதை சொல்லுகிறார்? நான் சொல்லட்டுமா? பிசாசும் மனிதர்களை நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறான். ஆமாவா இல்லையா? பைபிள்ல இருந்தே சொல்றேன். இயேசுவை கொண்டு போய் உயர்ந்த மலையில நிறுத்தி விட்டு உலகத்தின் சகல மேன்மையை காண்பித்து விட்டு அவன் சொன்னான், ஸ்தோத்திரம், சரிதானா? லூக்காவுல வாசிக்கிறோம், 4வது அதிகாரம் 5-6 வசனங்கள்ல, இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை தருகிறேன். யார் சொல்றா? பிசாசு. உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சகல அதிகாரங்களையும் கொடுத்து விட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அப்படி சொல்றான். ஆமென். இவைகளை உமக்கு தருகிறேன், உமக்கு தருகிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப பிசாசு என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதி. மனுஷனும் நமக்கு நன்மையை தர முடியும். நல்லா கவனிங்க. மனுஷன் என்ன செய்ய முடியும்? நமக்கு கட்டாயம் செய்ய முடியும். பஞ்சம் அப்படின்ட்டு ஆபிரகாம் எங்க போயிட்டாரு? அப்படியே பிரயாணம் பண்ணி கடைசி எங்க போயிட்டாரு? அவரு எகிப்துக்கு போயிட்டார். அங்க போனா பார்வோன் நிறைய ஆடு மாடுகள் வெகுமதிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அங்க கொடுத்தான். ஆமென். ஆதியாகமம் 12:16 சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய சாமர்த்தியம், நம்முடைய கை திறமை, அதுவும் நமக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும். ஒரு கேள்வி, யாக்கோபு கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? அவ்வளவுதான் பதில். 2 பரிவாரங்கள். அந்த 2 பரிவாரங்களும் 2 ராஜாக்கள் வைத்து அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு மிருக ஜீவன்கள் அதெல்லாம் இருந்துச்சா? இந்த கேள்வி என்ன? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரா? அவனுடைய மூளை அறிவு, அவனுடைய கை சாமர்த்தியத்தை வச்சு சம்பாதிச்சான். ட்ரிக்கியா யோசிக்கிறான்.
எப்படி நாம விரும்புற கலர்ல ஆடு குட்டி போடுறது? எஸ், அம்மாவா இல்லையா? ஸ்தோத்திரம். அப்படிதான் இருந்துச்சு. இங்க அப்பாவை ஏமாத்தினா, அண்ணனை ஏமாத்தினா, அங்க மாமாவை ஏமாத்துறான். அவருடைய கைத்திறமை, அவருடைய சாமர்த்தியம் வந்துருச்சு. சரி, இந்த வெகுமதிகள் எல்லாம் ஏசாவினால் வந்த ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடிஞ்சுதா? அதனாலதான் எல்லாத்தையும் கொண்டு போய் அக்கறைப்படுத்திட்டு தனியா வந்து சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அர்த்தம் என்ன? என்கிட்ட எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அது என்னை காப்பாற்ற முடியாது, அது என்னை விடுவிக்க முடியாது, இந்த வர இருக்கிற பெரிய அழிவிலிருந்து என்னை தப்பு வைக்க முடியாது, அதனால நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால்தான் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? அது என்னுடைய சாமர்த்தியத்தினாலையும் இல்லை, மனிதர்கள் தருகிற ஆசீர்வாதத்தினாலையும் அல்ல. சில நேரங்களில் நான் உலகத்தை சார்ந்து போகும்போது பிசாசு எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களும் வேண்டாம், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னை நீர் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஈசாக்கை புறக்கணிச்சிட்டாங்க. வேண்டாம், நீ போயிரு எங்களை விட்டு, வளர்த்தவனானாய். அவனும் போயிட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறத பார்த்து விட்டு எந்த எதிரிகள் வேணான்னு சொன்னாங்களோ திரும்ப வந்து, பாப்பா நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கலாம், சேர்ந்தே இருக்கலாம்ப்பா, வாப்பா, நீ பிரிஞ்சுலாம் போகாத என்று சொல்லிவிட்டு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல, ஓ ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 26ஆம் அதிகாரம் எடுத்தீங்களா? 27ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு சொன்னா, என்னை பகைத்தீர்கள், ஏன் என்னிடத்துல வந்தீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம் சொல்லிவிட்டு, ஆமென், 29ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியை பாருங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே. ஈசாக்குடைய அப்பா யாரு சொல்லுங்க? ஈசாக்குடைய அப்பா யாரு? யாக்கோபா? ஆபிரகாம். ஆபிரகாம் யாரு? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான். பொண்ணு வெள்ளியுடைய சீமான். ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளை பணக்காரனா இருப்பது ஆச்சரியமா இருக்குமா? அப்பாவுடைய சொத்து இருக்குது, ஆனா எதிரி பார்க்கிறான், ஈசாக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தகப்பன்ட்ட இருந்து வந்தது இல்ல, கர்த்தர்ட்ட இருந்து வந்தது. அல்லேலூயா. இது தகப்பனிடத்திலிருந்து வரல, எங்க இருந்து தான் வந்திருக்கு? ஒத்தாசை அனுப்பி தருகிற பர்வதத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமென். நீங்க அப்படிதாங்க நீங்க இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள், ஆமென், அதை பார்க்கணும். உங்க குடும்பத்தார் பார்க்கணும். ஏதோ எங்களால் முடிஞ்சதை கொடுத்தோம்பா, ஆனா இன்னைக்கு நீ பல மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற, அதுக்கு காரணம் நாங்கள் இல்ல, கர்த்தர். அப்படி சொல்ல வைப்பார் ஆண்டவர். ஆமே, அப்படி சொல்ல வைப்பார். எங்களால முடிஞ்சதை கொடுத்தோம், ஏற்கனவே காப்பாற்றி வச்சிருந்த சொத்து சுகத்தை கொஞ்சம் கொடுத்தோம், ஆனா கொடுத்தது என்னவோ கொஞ்சம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் திரளானது தந்திருக்கிறாரே. அல்லேலூயா. நாங்க தரல, அவர் உங்களுக்கு தந்தார். ஆமென். அப்ப மூணாவது ஜெபம் என்ன? என் வீடு உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். எழும்பி நில்லுங்க எல்லாரும்.